ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரேங்கிங்கில் 2 விதமான ரேங்கிங் வந்து நமக்கு வந்திருக்கும். ஒன்று வந்து ஜென்ரல் ரேங்கிங், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் வந்து இருக்கும். இப்போ இந்த ஜென்ரல் ரேங்கிங் பார்க்கணுமா இல்லை வந்து கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் பார்க்கணுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஜென்ரல் ரேங்கிங் அப்படிங்கிறது 2,48,000 பேர் வந்து அப்ளிகேஷன் வந்து எலிஜிபிள் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா, அந்த 2,48,000 ரேங்கிங் வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து ஜென்ரல் ரேங்கிங். அது இல்லாமல் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் வந்து ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. பிசிக்கு எவ்வளோ ரேங்கிங் இருக்குது, எம்பிசியில் பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எல்லாத்துக்கும் ரேங்கிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ பர்டிகுலராக அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் எவ்வளோ ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா நம்மளில் வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்குது. அப்போ ரிசர்வேஷனில் நமக்கு வந்து ஓசிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன், பிசிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன், எம்பிசிக்கு 20% அந்த மாதிரி நமக்கு ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் வந்து இருக்குது. அப்போ அந்த 69% ரிசர்வேஷன்லேயும் நமக்கு வந்து எந்த ரிசர்வேஷன் கம் அண்டரில் வர்றோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேங்கிங் இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ வந்து நம்ம எதை பார்க்கணும் மெயினான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டில் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்ம ஓசி கேட்டகரி ஓப்பன் கேட்டகரியில் போகணும் அப்படின்னா நமக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னா ஜென்ரல் இது வந்து வரும். அப்போது அந்த ஜென்ரல் இதில் ரேங்கிங்கில் வர்றதில் வந்து ஓசியில் எல்லாருமே போகலாம். பிசி போகலாம், எம்பிசி போகலாம், எஸ்சி போகலாம், எஸ்டி போகலாம், யார் வேணாலும் அதில் வந்து ஓப்பன் காம்படிஷன் ஓப்பன் கேட்டகரியில் நம்ம போக முடியும். ஆனால் இந்த பிசி கம்யூனிட்டியில் இருக்கிற கேட்டகரியில் பிசி கம்யூனிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து போக முடியுமே தவிர மற்ற ஸ்டூடெண்ட் வந்து உள்ளே வர முடியாது. அப்போது நம்ம வந்து ஓப்பனாக, அதாவது ஓசியில் வந்து நம்ம பார்க்குறப்போ வந்து ஜென்ரலில் பார்க்கலாம், கம்யூனிட்டி வைஸ் பார்க்குறப்போ நம்ம கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நாம் வந்து ஒரு 10வது ரேங்கிங்கில் இருக்கேன். ஸோ ஓவரால் ரேங்கிங் இருக்கிறப்போ 10ஆக இருக்கேன். இதே கம்யூனிட்டி வைஸில் பார்க்குறப்போ நான் 2வது ரேங்கிங்காக இருக்கேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து என்ன வேணும், சிஇஜி, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் வந்து இப்போது நான் வந்து 10வது ரேங்கிங்கில் இருக்கேன். ஓசி வந்து ஒரு 8வது ரேங்கிங்கில் வந்து இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஓசியில் வந்து 8 சீட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சிஇஜி கேம்பஸில் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லாருமே சிஇஜி கேம்பஸ்லேயே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போது 8 சீட் என்ன ஆகும், அந்த ஓசியிலேயே ஃபில் ஆகும். அது எந்த கேட்டகரியிலேருந்து போயிருந்தாலும் சரி என்ன ஆகும், ஓசியில் தான் ஃபில் ஆகும். ஏன்னா நம்ம வந்து 10வது ரேங்க்கில் இருக்கோம். ஜென்ரல் ரேங்கிங்கில் 10வது ரேங்க் இருக்கிறோம், கம்யூனிட்டி ரேங்கிங்கில் 2வதாக இருக்கும். அப்போது நமக்கு வந்து அந்த நமக்கு முன்னாடி இருக்க எல்லாருமே வந்து சிஇஜி எடுக்கிறாங்க, அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுக்கிறாங்கன்னா என்ன ஆகும், அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஓசியில் இருக்கிற 8 சீட்டு ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன வரும், கம்யூனிட்டி ரேங்கிங்கில் வரும். அப்போ கம்யூனிட்டி ரேங்கிங்கில் நம்ம 2வது இடத்துல இருக்கோம். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்ம கம்யூனிட்டியாக இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஓசியிலேயே எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓசி கேட்டகரியிலே வந்திருப்பாங்க. இதே நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அந்த ஓசி கேட்டகரியிலையும் வந்து வரல, அவங்க வந்து 9வது ரேங்கிங்கில் இருக்காங்கன்னா அவங்க கம்யூனிட்டி ரேங்கிங்கில் நமக்கு கிடைக்கும். அப்போது ஆக மொத்தத்தில் வந்து நமக்கு சீட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ரேங்கிங்கை வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறீங்க, இப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுல நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு காலேஜ் வந்து இப்போ ஏபிசி அப்படின்னு ஒரு காலேஜுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் உங்கள் மார்க்குக்கு உங்கள் ரேங்கிங்க்கு வர்றப்போ ஓப்பன் கேட்டகரியில் அந்த சீட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஓசியில் தான் அலோகேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஓசியில் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இப்போ பிசி கம்யூனிட்டியாவோ இல்லை எம்பிசி கம்யூனிட்டியாவோ இருக்கிறோன்னா அந்த எம்பிசி கம்யூனிட்டியில் நமக்கு வந்து சீட்ஸ் இருக்கான்னு பார்த்து ஃபில் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஜென்ரல் ரேங்கிங் வந்து பார்க்கணும் தான். ஆனால் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங். ஏன்னா எம்பிசிலேயே நிறையா படித்தவங்க நிறையா பேர் இருந்ததாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த 100 பேர்த்தில் ஒரு 6 கம்யூனிட்டி பேசிஸில் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக வந்து எல்லாத்துலேயும் 12, 13 பேரோ 5 பேரோ இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ பிசியில் நிறையா இருக்கலாம், எஸ்சியில் ரொம்ப குறைவாக இருக்கலாம், எஸ்டியில் அதை விட குறைவாக இருக்கலாம், பிசியில் ஒரு எம்பிசியில் ஒரு நார்மலாக இருக்கலாம். அப்போது அதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சீட் கிடைக்கும். அப்போ கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அண்ட் ப்ரீவியஸ் இயர் ரேங்கிங் எடுத்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ரேங்கிங் எவ்வளோ வந்திருக்கு, இந்த சீட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் கண்டிப்பாக நிறையா காலேஜஸ் போடுங்க. இந்த டைம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, அதேமாதிரி கட் ஆஃபும் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறையா காலேஜ் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை பார்த்துட்டு நிறையா காலேஜஸ் போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும்.
ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.